ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மாத ராசி பலன், மார்ச் மாத ராசி பலன் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடகராசி. கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம், அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. அவர் சந்திர பகவான் 2.25 நாள் ஒரு ராசியில் இருப்பார். மற்ற கிரகங்களினுடைய நிலை சரியாக இருக்கிறதா? 11ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 9ல் உச்ச நிலையில் இருக்கார். 9 கூடிய குரு 11ல் இருக்கார். இது குருவுக்கும் சுக்கிரனுக்கும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு 10 கூடிய செவ்வாய் 12ல் இருப்பது சரியில்லாத ஒரு சூழல் தான். இருந்த போதிலும் குரு ஸ்தான பலம் சிறப்பாக இருக்கிறது, பார்வை பலம் அதை விட சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாத கிரகங்கள் எப்படி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். கடகராசிக்கு குரு பார்வை அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு 11லிருந்து பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார், முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் திருவினையாக்கும், சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களும் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து நல்ல அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, பரஸ்பரம் ஒற்றுமையாக இருப்பீங்க. குறுகிய தூர பயணத்தால் ஒரு சிலருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவீங்க, அதனால் அனுகூலம் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக அனுகூலம் உண்டு. இந்த 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். பணம் பல வகையில் வரும். ஏன்னா 11ல் குருவும் இருக்கிறார், சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்துக்கும் வரார். அதனால் பணம் பல வகையில் வரும் உங்களுக்கு. ஆனால் இந்த 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் வச்சிக்காதீங்க. இது நண்பர் கேட்டார், உறவினர் கேட்டார் அப்படின்னு கொடுத்துட்டு ஒன்வே டிராஃபிக் மாதிரி தான், போனால் திரும்பி வராது. அதனால் அதே நேரத்தில் வாக்குஸ்தானத்தையும் குரு பார்க்குறதா, அது சனி பார்க்குறதாலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு அது பிரச்சனையை ஆகிவிடும் அப்படின்னு சொல்லணும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு, சனி 2ஆம் இடத்தை பார்த்தா குடும்பத்தை நல்லாவே பிரிக்கும், நல்லா பிரிக்கும். சண்டை குடும்பத்தில் கணவன் மனைவி மட்டும் இல்லைங்க, மற்ற குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்டேயும் சண்டை நல்லா வரும். அதனால் நீங்கள் எச்சரிக்கையோடு விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் ஜெயிச்சிக்க, இல்லைன்னா நீங்கள் தோற்றுருவீங்க அப்படின்னு தான். ஏன்னா விட்டு கொடுத்தா வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கலாம், அதுதான் அங்கே இருக்கிறது. அதனால் ஃபைனான்ஸ் டீலிங்ஸ், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். கணவன் மனைவியாக இருந்தாலும் பேசுவது ஜாக்கிரதையாக பேசணும். மற்ற குடும்ப உறுப்பினர் இல்லை, ஃபோன் கூட வரலாம். ஃபோனில் நீங்கள் இதுவாக பேசிடலாம், ஒரு வார்த்தை விட்டுடலாம். அதனால் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. மற்றபடி உங்களுக்கு இந்த கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக கூடாது. இந்த 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறதால வண்டி வாகனங்கள் வாங்கலாம். இது நாள் வரைக்கும் நான் 2 வீலரே வச்சிடல அப்படின்னு 2 வீலர் வாங்கலாம். இல்லை 2 வீலர் வச்சுருக்கேங்க, அதை ரிப்பேர், அது சரியில்லை, கொஞ்சம் விற்றுட்டு பைசை விற்றுட்டு புதுசு வாங்கணும், தாராளமாக புதுசு வேறு கம்பெனி நல்லதாக பார்த்து வாங்கலாம். இல்லை நான் கார் வாங்கினேன்னு ரொம்ப நாள் பிரயத்தனப்பட்டுருக்கேன், அப்போ அந்த அபிலாஷை நிறைவேறுமா? கண்டிப்பாக நிறைவேறும். இல்லை இந்த வீட்டில் அதாவது இப்போ நல்ல வருமானம் வருது, அப்போ ஏதாவது செலவினங்கள் பண்ண போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, வீட்டை இன்டீரியரை டெக்கரேஷன் பண்ணலாம், பெயிண்ட் பண்ணலாம். இப்போ வீட்டை அதாவது இந்த வேலை செய்யலாம், சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் இல்லையா, ஏதாவது இப்போ பழுது பார்க்கக்கூடிய வேலையும் செய்யலாம். அப்போது உங்களுக்கு இந்த காலம் உகந்தது. இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், சூப்பருங்க. 5 கூடியவன் செவ்வாய் 12ல் போய் மறைஞ்சாலும் 5ஆம் வீட்டை குரு பார்ப்பது பிள்ளைகளுடைய வளர்ச்சி மேன்மை மிக சிறப்பாக இருக்கிறது. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி,
ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், சந்தோஷமும் கிடைக்கும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் 100% உண்டுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும். 7ஆம் வீட்டை சனி பார்ப்பதால், இல்லைங்க 8ல் சனி இருக்குது, அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. அஷ்டமத்து சனி அவருடைய வேலையை அவர் செய்வார். அதுக்கு நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் தழுவார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானுக்கு தலைக்கு வருது, தலைப்பாயிட போகும். மொத்தமாக இதுவாயிடான்னு சொல்ல முடியாது. விகிதாச்சாரம் குறையும், அவ்வளோதான். அவர் தீய பலனை அஷ்டமத்து சனியுடைய நிலை இருந்தாலும் யானைய கிரகங்கள் உங்களுக்கு மிக மிக சாதகமாக, உதாரணம் உங்களுக்கு சுக்கிரன் குரு போன்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக இது கண்டிப்பாக சாதிப்பீங்க. இந்த அஷ்டமத்து சனியினுடைய நிலையே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு சிறப்பாக நீங்கள் பணியாற்றுவீங்க, சம்பாதிப்பீங்க. என்னன்னா இந்த 10ஆம் இடத்தை சனி பார்க்குறார். இந்த 10ஆம் இடத்தை சனி பார்க்குறதால மேலாமணிக்கே வேலை பார்க்க முடியாதுங்க. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். அது சொந்த தொழிலாக இருக்கட்டும், அரசாங்க உத்தியோகமாக இருக்கட்டும், இல்லை தனியார் துறையாகட்டும், 10ஆம் இடத்தை யார் ஒருவருக்கு சனி பார்த்தால் அநியாயத்துக்கு கஷ்டப்படணும். 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். இருந்து புழிஞ்சி தான் உங்களை அனுப்புவாங்க. உடனே நல்லபடியாக போயிட்டு வாப்பான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு வேலை பளு இருக்குமா, வேலை பளு இருக்கும். டென்ஷன் இருக்குமா, டென்ஷன் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த 9ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. இந்த 9ஆம் இடம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் 9 கூடயும் 9ல் குரு போயிடுறாருங்க, பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். இப்போ பாக்கியமான சூழல். முதல் 15 நாள் தான் தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும். தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். தந்தைக்கு அவருடைய தொழில் பின்னடைவு ஏற்படும். ஆனால் 15 தேதிக்கு பிறகு அவர் சூரியன் 9ஆம் இடம் வந்துடுறார். 9ஆம் இடம் காரகம் பாவனாஸ்தி என்று சொன்னாலும் கூட குரு பரிவர்த்தனை யோகத்தில் வர்றதால நிச்சயமாக உங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவரால் அனுகூலம் இருக்கும், நல்லது நடக்கும். சமூகத்தில் பேரு புகழ் நிச்சயமாக உயரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த ராகு உங்களுக்கு 9ல் இருக்கிறதால எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் பண்ணக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கிறவங்க, லேப்டாப்பு போன்ற கருவிகளை பயன்படுத்துபவர்கள், இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சிறப்பான காலம். குறிப்பாக கேல்சிங் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி தரும். மற்றபடி உங்களுக்கு தொழில் நல்லா போகுமா, காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஏன்னா 10ஆம் இடம் செவ்வாயுடைய வீடு. அப்போ காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற அதிகாரிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் அதில் வேலை பார்க்கக்கூடிய மற்ற அரசாங்க ஊழியர்கள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். அதிகப்படியான உழைப்பு இருக்கும். மற்றபடி உயர் அதிகாரிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக கிளம்புங்க. இதுதான் நேரம், இதுதான் தருணம் அப்படின்னு சொல்லணும். இந்த மார்ச் 13ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. மார்ச் 29 அமாவாசை திதி வருகிறது. அற்புதமான ஒரு நிலை. இதில் பாருங்கள், உங்களுக்கு 3க்கும் 12க்கும் உடையவன் புதன் வக்ரகதியில் இருக்கார். அதாவது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்லாம். அவர் வக்ரமாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு தான். அப்போ இளைய சகோதரிகளால் ஆதரவு உண்டு, எடுத்த காரியம் முடியும். செலவினங்கள் ஒன்றும் பெருசாக அசுப செலவுக்கு வழி இல்லை. அப்படி மீறி இருந்தால் உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கிறதால தொழிலில் சம்பாத்தியத்தை பூரா தொழிலே போட்டு இன்னும் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்ப்பீங்க. மற்றபடி வீட்டுக்கு செலவு பண்ணுவீங்க. மெயின்டெனன்ஸ் செலவு கூடும். வீட்டுக்கு பராமரிப்பு செலவு, மெயின்டெனன்ஸ் செலவு கூடும். மற்றபடி உங்களுக்கு 11ல் குரு இருக்கிறது ரொம்ப சூப்பர். அதாவது நினைச்ச காரியம் கைகூடும். பணம் பல வகையில் பையை நிரப்பும். என்னப்பா நமக்கு அதெல்லாம் கிடைக்கிது அப்படின்ற அளவுக்கு வருமான பெருக்கு, வருமானம் ரெட்டிப்பு வருமானம் இருக்கும். ஒரு சாதாரணமாக பிஸ்னஸ் பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. ஏன்னா அதிகமாக உழைப்பு போடுறீங்க. இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கத்தானே கிடைக்கும்.
அந்நிய பொருளாதாரம் வேற வீடு தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கிறது. அதனால் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அஷ்டமத்து சனி இருந்தாலும் மற்ற கிரகங்கள் மிக மிக சூப்பராக சாதகமாக இருப்பதால் நிச்சயமாக அதெல்லாம் இல்லாமல் நல்லா சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, செயலாற்ற போகிறீங்க. சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும், சந்தோஷம் இருக்குமா, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா, இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.